இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க வேலை செய்றீங்க? சுத்தி இல்லாம இத எப்படி பண்றது? இப்ப வந்து என்கிட்ட கேக்குறீங்க, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? என்னம்மா வேணும்? மேடம், என்னம்மா வேணும்னு கேட்டேன். இவங்க சுத்திய மறந்துட்டு வந்துட்டாங்களாம். மேல சின்ன பையன் ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஹலோ. ஐயோ, என்ன சொன்னாங்கன்னு புரியலையே. ஐயோ, மேலதான் எங்கேயோ இருக்கும் போல. சரி, மாடியில போய் தேடுவோம். சாரி, அது கால் தடுக்கி கைப்பட்டு தெரியும். நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது நான் சுத்தி எடுக்க வந்தேன். உங்க வீட்ல கோலி வைக்கிறேன்ல, அதுக்காக சுத்தி. அச்சோ, ரொம்ப சாரி. ஓ சாரி யாருக்கு வேணும்? இந்த கிட்டாரோட அருமை உனக்கு தெரியுமா? நீ ஒரு ஞான சூன்யம். நான் வேணா வேற கிட்டார் வாங்கி கொடுத்துறேன். ஒன்னும் கிழிக்க வேணாம். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போய் தொலை. போ. என்ன கோவம் சாம்பாருக்கு? சொல்லுங்க சித்தி. எங்க கண்ணு இருக்க? சித்தி, ஒரு பெரிய ஆர்டர், அதுக்காக இங்க ஒரு இடத்துல கொலு செட் பண்ணி கொடுக்க வந்திருக்கேன். ஓ, அப்படியா? ஆமா சித்தி. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணுல கண்ணு, உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன். திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்க்க மாட்டாங்கன்னா அவ கழுத்துல கவரிங் செயின் போட்டிருந்தா நல்லாவா இருக்கும்? சின்னதாவது ஒரு தங்க செயின் போட்டாதானே நமக்கு மரியாதையா இருக்கும். கண்டிப்பா, கரெக்ட் சித்தி. அதனாலதான் ஒரு செயின் வாங்கலாம்னு சொல்லி அவளை நகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். செயின் பாத்துட்டேன், அழகா இருக்கு, உன் தங்கச்சிக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா காசுதான் கொஞ்சம் குறையுது. என் பொண்ணு கிட்ட வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னா அந்த கடைக்கார கொஞ்சம் டவுட்டா பாக்குறான். அதான் கண்ணு, நீ கொஞ்சம் ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? சித்தி, எவ்வளவு தேவைப்படுது? ரொம்ப இல்ல கண்ணு, கொஞ்சம் 75,000 ரூபாய் தான். சித்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த காலையில இருந்து பேங்க் ஆப் சர்வர் டவுன்ல இருக்கு, வேலை செய்யல. சரி, நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நான் இந்த லொகேஷன் ஷேர் பண்றேன், அங்க இருந்து இங்க கிளம்பி வந்துட முடியுமா? நான் என் கார்டு தரேன். சரி, இதோ கிளம்பி வரேன். ஓகே, வாங்க சீக்கிரம். அங்க அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. பார்த்து மெதுவா. இப்போ இதுல அந்த பணத்தை எல்லாத்தையும் வச்சிருங்க. அப்புறம் இந்த கட்டில் கீழே அதை வைங்க. சீக்கிரம். சீக்கிரம் வைங்க. சீக்கிரம். நல்லா உள்ள தள்ளி வைங்க. அப்பா, இப்போ நான் முன்னாடி போறேன். நீங்கெல்லாம் சந்தேகம் வராத மாதிரி கொஞ்சம் லேட்டா வாங்க. சரிங்க மேடம். ஏதாவது வேலை பார்த்துட்டு வாங்க. ஓகே மேடம். சரி வா, ஏசியை பார்த்துடலாம். ஹலோ, என்னாச்சு? மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா ரூம்ல பணத்தை வச்சுட்டோம். யாருக்கும் எந்த டவுட்டும் வரலையே? இல்ல மேடம், யாருக்கும் டவுட் வரல, பக்காவா முடிச்சிட்டோம் மேடம். சிந்தாமணி மேடம் ஹெல்ப் பண்ணாங்க. ஐயோ, ஓகே மேடம். டேய் வாடா. ஐயோ, பணத்தை அந்த அம்மா ரூம்ல வச்சிருக்காங்களா? சம்திங் ராங். நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். உங்க வீட்டை சர்ச் பண்ணோம். சார், நாங்க முறையா வரி கட்டுறவங்க.
எதுக்காக திடீர்னு ரைட் பண்றீங்க? சாரி சார், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் சார்? மேடம், கணக்குல காட்டாத பணம் உங்க வீட்ல இருக்கிறதா எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. எஸ் சார், 1000 ஃபால்ஸ் மெசேஜஸ் வரும். அதுக்காக உடனே ரைடு வந்துருவீங்களா? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றது நியாயம் இல்ல சார். ஆமா சார், இன்னைக்கு எங்க வீட்ல கொலு வச்சிருக்கோம். பூஜை ஸ்டார்ட் பண்ண போற நேரத்துல ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? சாரி சார், எங்களுக்கு உங்க ஃபேமிலியை பத்தி நல்லா தெரியும். பட் தி இன்ஃபர்மேஷன் இஸ் சாலிட். அதான் வந்தோம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க தாராளமா சோதனை பண்ணுங்க. பட் சீக்கிரமா முடிச்சிடுங்க. தேங்க்ஸ் மேடம். சீக்கிரம் உங்க phone எல்லாம் கொடுங்க. எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க. உங்க நீங்க phone மேல கொடுங்க, போங்க மேடம். சாரி மேடம், எங்க சோதனையில எதுவும் கிடைக்கல. ஐ எம் ரியலி சாரி. ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறோம். சார், எல்லா இடத்துலயும் பாத்துட்டீங்களா? நல்லா பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு மேடம். நீங்க எப்படி கேக்குறீங்க? அது வந்து நீங்க நல்லா பாத்துருங்க. திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல. நல்லாவே பார்த்துட்டோம் மேடம். நோ ப்ராப்ளம். ஓகே சார், நாங்க சட்டத்தை மதிக்கிற சிட்டிசன்ஸ். இப்பவாவது புரிஞ்சுக்கங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். செல்போன் நாங்க வரோம். சார், ஒரு நிமிஷம். என்னங்க சார்? கொலு வச்சிருக்கோம், கும்பிட்டு போங்க. இட்ஸ் ஓகே, நாங்க வரோம். என்ன இது? மேடம், ஏசி ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வந்திருந்தாங்கல்ல? ஆமா, அவங்க உங்க ரூம்ல வேலையை முடிச்சிட்டு வெளியே போனதும் யாருக்கோ ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா ரூம்ல பணத்தை வச்சாச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு டவுட் வந்து உங்க ரூம்ல போய் நான் பார்த்தேன். அவங்க கட்டு கட்டா அங்க பணத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. மை காட். நான் தான் அதை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிட்டேன். அத உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள ஆபீசர்ஸ்லாம் ரைடு வந்துட்டாங்க. இல்லனா நீங்க ரைட்ல மாட்டிருப்பீங்க. எவ்வளவு ஒரு கேடுகெட்ட சிறுக்கி உள்ள வந்து காரியத்துக்கு எடுத்துட்டாளே. அப்படியா? அந்த பணம் எங்கம்மா?